வணக்கம் மக்களே. ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் கூட சில டைம் அப்படியே உடனே வெளியே போயிடும். அதுவும் இல்லாமல் லேக் ஆகும். இது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு 4 செட்டிங் மாற்றினா போதும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கல் பெல்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோன் செட்டிங்கில் நீங்கள் போய்க்கணும். ஃபோன் செட்டிங் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ இந்த ஃபோன் செட்டிங்கில் போனோன்னு என்ன பண்ணணும்னா ஃபோன் செட்டிங்கில் நல்லா கீழே போயிருங்க. கீழே போனால் அபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அபவுட் ஃபோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபோன் யூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே இருக்கும். ரெட்மி ஃபோன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். அது ஒரு 4 வாட்டி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அன்லாக் ஆயிரும். அது போய் எங்கே எடுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். மற்ற ஃபோன்லேயும் வரலன்னா இது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் ரெட்மி யூசர்ஸ்க்கு எங்கே போய் பார்க்கணுன்னா அடிஷ்னல் செட்டிங் அப்படின்னு ஒரு இருக்கும். அதில் போய் டெவலப் ஆப்ஷன் கீழே இருக்கும். அதில் போய் பார்த்துக்கோங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும், அங்கே போய் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் இப்போ டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயாச்சு. இப்போ இதுக்குள்ளே போய் என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக நல்லா கீழே போய்க்கோங்க. அப்படி கீழே போயிட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேஷன் டியூரேஷன் ஸ்கேல். இதில் நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணி இதில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணால் 5x வச்சுக்கணும். இதுலேயும் 5x, இதுலேயும் 5x அப்படின்னு வச்சுக்கிட்டு ஓகே மேலே நீங்கள் செட்டிங் மாற்றினோன்னே என்ன பண்ணால் ஃபோர்ஸ் ஜிபிஆர் ரெண்டிங் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ண வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் வெளியே நீங்கள் கேம்குள்ளே போய் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கேம் விளையாடக்குள்ளே வெளியே வராது. அதுவும் இல்லாமல் லேக் ஆகிறதும் கொஞ்சம் தடுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆப் சொன்னேன். அந்த ஆப் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி இது மாதிரி வச்சு விளையாடுங்க. அந்த ஆப் எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க.